வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. இன்றைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். அப்ரைசல்ன்னு சொன்னா என்னன்னு சொல்லி, கனவேர் இந்த வேர்டிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா திருப்பி சொல்றேன் என்ன சொன்னா, அந்த பேங்க் வந்து அந்த வீட்ட வந்து என்ன விலைக்கு மதிக்கணும்னு தான் அப்ரைசல். நீங்க வீட்ட என்ன விலைக்கு வாங்கியிருக்கலாம். அந்த வீட்ட நீங்க மோர்ட்கேஜுக்கு போய்க்க, பேங்க் வந்து அந்த வீட்ட மதிக்கிற விலை. உதாரணத்துக்கு ஒரு $1,000,000 அந்த வீட்ட நீங்க வாங்கியிருக்கிறீங்க. ஆனா, அந்த மோர்ட்கேஜ் எடுக்கிற பேங்குக்கு போய்க்க, நல்ல மார்க்கெட் ஹெல்த்தியான மார்க்கெட்ல வீடு விலை கூடிக்கணும் போறோம்னா, 1,000,000க்கு அந்த வீட்ட மதிச்சு, அதுக்கு உங்களுக்கு மோர்ட்கேஜ் தருவேன்னா, நீங்க ஒரு 20% போட்டோம்னா, 800,000 மோர்ட்கேஜ் தருவேன்னா, மிச்சம் 200,000 நீங்க அரேஞ்ச் பண்ணா சரி. சில வேளை இந்த மார்க்கெட் வந்து நல்ல ஹெல்த்தி இல்ல, விலையில குறைஞ்ச சந்தர்ப்பத்தில என்ன சொன்னா, பேங்க் வந்து அந்த விலைய குறைச்சு மதிப்பிடும். உதாரணத்துக்கு, நீங்கள் 1,000,000க்கு வீட்ட வாங்குறீங்கன்னு சொன்னா, பேங்க் வந்து ஒரு 950,000 தான் விலை மதிக்கிறேன்னு சொன்னா, அந்த 50,000 வந்து அப்ரைசல் கேப்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நீங்கலாம் அரேஞ்ச் பண்ணணும். பேங்க பொறுத்தமட்டில அந்த வீட்டின் விலை 950,000 தான். பிளஸ் வந்து நீங்க வந்து அந்த கேப்பையும் அரேஞ்ச் பண்ணி, பிளஸ் டவுன் பேமெண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணணும். அப்படியே ரிஸ்கல் சான்சஸ் இருக்குது. அப்போ எப்பவுமே அந்த வீட வாங்கிக்க நாங்க ஒரு கண்டிஷன போட்டு வாங்கி, அப்ரைசல் பேங்க் என்ன மதிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு, வீட்ட வந்து ஆஃபர ஃபர்ம் பண்றது வந்து எங்களுக்கு ஆல்வேஸ் சேஃபா இருக்கும். இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஃபைனான்சியல் ட்ரபிள் இருக்க சந்தர்ப்பத்தில இது உங்களுக்கு ஓவர் ட்ரபிள மேக் பண்ணும். இல்லாட்டி கூட கிடைக்கல தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். மேலும் தேவைக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.